வணக்கம் மகளே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, சொந்த வீடு கூட இல்லாமல் தவித்து வந்த பிரபல இயக்குனர் ஏவிஎம் கூட கைவிரித்த கதை தெரியுமா? இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்ன தகவல், என்ன செய்தின்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 80களில் பிரபலமான இயக்குனராக இருந்தவர் தான் ஆர் சுந்தரராஜன். பல படங்களை வெற்றி படங்களாக கொடுத்திருக்கிறார். அவரும் நக்கலும் நையாண்டியும் அவரது பேச்சிலும் நடிப்பிலும் அவ்வளவு இருக்கும். அப்படிப்பட்ட சுந்தரராஜன் சொந்த வீடு இல்லாமல் தவித்த கதையை குறித்து இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்தின் மூலம் 1982ஆம் ஆண்டு இயக்குனராக அறிமுகமானார் ஆர் சுந்தரராஜன். அந்த படம் மெகா ஹிட் அடித்தது. குறிப்பாக இளையராஜாவின் பாடல்களும் சுந்தரராஜனின் மேக்கிங்கிலும் அவ்வளவு அட்டகாசமாக அமைந்திருந்தது. முதல் படமே மெகா ஹிட் என்பதால் அவருக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் கிடைத்து வந்தது. அந்த வகையில அவர் இயக்கிய அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை, சரணாலயம், தூங்காத கண்ணின்று, நான் பாடும் பாடல், வைதேகி காத்திருந்தல், சுகமான ராகங்கள், குங்கும சிமில், அம்மன் கோவில் கிழக்காலே, மெல்ல திறந்தது கதவு, என் ஜீவன் பாடுது, ராஜாதி ராஜா என பல படங்களை இயக்கியுள்ளார் சுந்தரராஜன். அந்த படங்கள் எல்லாமே பெரும்பாலான ஹிட் அடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுந்தரராஜன் படங்கள் எப்போதுமே ஒரு மெல்லிய தூறல் போன்ற ரம்யம் இருந்து கொண்டே இருக்கும் என்பது அப்போதைய ரசிகர்கள் பலரும் கருத்து. இசையின் உச்சத்தில் இருந்த இளையராஜாவும் MS விஸ்வநாதம் தன்னுடைய மெல்ல திறந்த கதவு படத்துக்காக சேர்ந்து இசையமைக்க வைத்தார். அது எப்போதுமே அவ்வளவு பெரிய ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. அதே போல இளையராஜாவின் இசைக்கு சரியான மேக்கிங் கொடுக்கும் சில இயக்குனர்கள் சுந்தரராஜன் ஒருவர். சுந்தரராஜன் வாழ்க்கையில் வைதேகி காத்திருந்தால் திரைப்படம் முக்கியமான படம். அவருக்கு மட்டுமின்றி விஜயகாந்தின் திரை வாழ்க்கையில் அந்த படம் ஒரு மைல்கல்லானது. காதல் தோல்வி, திருமண தோல்வி என்ற 2 லைன்களையும் ஒரே புள்ளியில் இணைத்து அவர் அமைத்திருந்த திரைக்கதை அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். அதே போல இளையராஜாவின் பாடல்கள் அனைத்துமே கிளாசிக் ராகம். காக்கி சட்டை படத்தின் ரெக்கார்டிங்காக கொடைக்கானல் சென்ற போது அங்கு வைத்து யதார்த்தமாக போட்ட டியூன்கள் இப்போது வைதேகி காத்திருந்தா படத்துக்கு நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடல் என்பது ஆச்சரியப்பட வைக்கும் தகவல் தான். இதையே இளையராஜா ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார். இந்த சூழல்ல அந்த படம் குறித்து புதிய விஷயத்தை பார்க்கலாம். அதாவது சுந்தரராஜன் இயக்கிய நான் பாடும் மெகா ஹிட் அடித்தது. அதனை அடுத்து அவர் தேடி தயாரிப்பாளர்கள் வரவில்லை என்று தொடங்கினார். அதே சமயத்தில் சுந்தரராஜனுக்கு சொந்த வீடு இல்லை எனவும் தயாரிப்பாளரிடம் எனக்கு யாரின் சொந்த வீடு வாங்கி தருவாங்களா, அவர்களுக்கு அடுத்த படம் செய்கிறேன் என்று சொல்லியிருந்தார் சுந்தரராஜன். இதனை கேள்விப்பட்ட ஏவிஎம் நிறுவனம் சுந்தரராஜனை அழைத்துக் கொண்டு 2 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துவிட்டு அவரும் அந்த அட்வான்ஸை சொந்த வீடு வாங்குவதற்கு முன்பணமாக கொடுத்து விட்ட பிறகு வைதேகி காத்திருந்தால் படத்தின் கதையை எழுதி ஏவிஎம் நிறுவனத்திடம் சொல்லிய விஜயகாந்தை ஹீரோவாக போடலாம் என சொல்லியிருக்கார். ஆனால் அந்த நிறுவனம் விஜயகாந்த் எல்லாம் வேண்டாம், நான் பாடும் பாடல் ஹீரோவாக சிவகுமாரை போடுங்கள் என சொல்லியிருக்கிறார். சுந்தரராஜனை அதை ஏற்க மறந்து விட்டார். இதனால் அப்செட் ஆன அந்த நிறுவனம், சரி நீங்கள் எங்களுக்கு படம் செய்ய வேண்டாம், வாங்கி அட்வான்ஸை திருப்பி கொடுங்க எனக்கு சொல்லிட்டாங்களாம். ஆனால் அந்த பணத்தை வீடு வாங்க கொடுத்து விட்டதால் என்ன செய்வது தெரியாமல் அதிர்ச்சியில் இருந்திருக்கிறாரு. அப்போது கதையாசிரியர் தூதேவன் என்பவர் சுந்தரராஜன் முகம் சரியில் பார்த்திருக்கிறாரு. என்ன ஆனது என்று கேட்க நடந்த விஷயங்களும் சொல்லியிருக்காரு சுந்தரராஜன். அதற்கு தூயவனும் இவ்வளவுதான விஷயம் என்று சொல்லி பஞ்சு அண்ணாசனம் சொல்லிட்டு கதையை சொல்ல வைக்க கதை அவருக்கு ரொம்பவே பிடித்து போனது. அதற்கு பிறகு அவரிடம் 2 லட்சம் ரூபாய் வாங்கி சுந்தரராஜனும் கொடுத்த பின்புதான் வைகைந்தி காத்திருந்தால் படத்தை ஆரம்பித்திருக்காரு. இதன் மூலம் சுந்தரராஜனுக்கு சொந்த வீடு கிடைத்து விட்டது. தூயவனும் தயாரிப்பாளர் ஆகிவிட்டார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவுங்க. நன்றி.